திருவரங்கம் ரங்கநாதர் கோவிலில் பிரதமர் மோடி வழிபாடு நடத்தினார். சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி சென்ற பிரதமர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் ஸ்ரீரங்கம் சென்றார். காரில் ரங்கநாதர் கோவிலுக்கு பிரதமர் செல்லும் வழி எங்கும் பொதுமக்கள் கூடி நின்று அவருக்கு வரவேற்பு அளித்தனர். பிரதமர் மோடி காரில் நின்றபடியே பொதுமக்களின் வரவேற்பை ஏற்றுக்கொண்டார். ஸ்ரீரங்கம் கோவில் சென்ற பிரதமருக்கு பூரண கும்ப மரியாதையுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாதம் பட்ட பதி நம்முடைய பாரத பிரதமர் இங்கே முதலே வந்து அதற்கு பின்பு அயோத்திக்கு சென்று பிராண பிரதிஷ்டை ஏன் செய்கிறார் என்றால் ராமனுடைய பாதம் பட்ட பதி. கோவிலில் பிரதமர் மோடியை ஆசீர்வதித்த யானை ஆண்டாள் மௌத்தார்கனும் வாசித்து அசத்தியது. तमिलनाडु के तिरुचिरापल्ली से और ये मंदिर श्री रंगनाथ स्वामी मंदिर வைஷ்ணவ ரங்கநாத பெருமானை வழிபட்ட பிரதமர் மோடி கம்பராமாயண பாராயண நிகழ்விலும் பங்கேற்றார். நிரதம் தபஸ்விம் பக்திதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகீர் முனிபங்கமம் என்று தவமாய தவமிருந்து வால்மீகி ராமாயணத்தை எழுதினார். ஏன்னா பகவானுடைய நாமத்தை சொல்றதுக்கும் பகவானுடைய நாமத்தை கொண்டாடுவதற்கும் பகவானுக்கு ஒரு ஆலய நிர்மாணம் செய்வதற்கும் அதற்கு ஒரு குடமுழுக்கு காண்பதற்கெல்லாம் தவம் இருக்க வேண்டும். அதனால்தான் நம்முடைய பாரத பிரதமர் 11 நாட்கள் இளநீர் மட்டும் அருந்தி அந்த ஆச்சார நியமனத்தோடு தவமாய தவமிருந்து முறைப்படி இந்த தரிசனத்தை பெற வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தபஸ்விகள் வாழ்ந்த பதினா தமிழகம்தான். இங்கேதான் திருவான்மியூர் என்கிற திவ்யதே அந்த தலம் இருக்கிறது, திருத்தலம். அந்த திருவான்மியூர் என்கிற பதியிலேதான் வால்மீகி உருவானார். கோவிலில் வழிபாட்டை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி ஹெலிகாப்டரில் ராமேஸ்வரம் புறப்பட்டு சென்றார். 100 புதிய பேருந்துகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் புதிதாக 1666 BS6 ரக பேருந்துகளை வாங்கி இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த வகையில் வாங்கப்பட்ட 100 புதிய BS6 ரக பேருந்துகளை சென்னை பல்லவன் இல்லத்தில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இப்பேருந்துகள் விழுப்புரம், நெல்லை, கும்பகோணம் உள்ளிட்ட கோட்டங்களில் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் அமைச்சர் சிவசங்கர், போக்குவரத்து துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை மதிமுக தொடங்கியுள்ளது. தொகுதி உடன்பாடு குறித்து கூட்டணி கட்சியுடன் பேசுவதற்கான குழுவையும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான குழுவையும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார். மதிமுகவின் அவைத் தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ், பொருளாளர் செந்திலதிபன், அரசியல் ஆய்வு மைய செயலாளர் அந்திரிதாஸ், தேர்தல் பணிச் செயலாளர் வி. சேஷன் ஆகியோர் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றுள்ளனர். கண்கள் தெரியும்படி உள்ள ராமர் சிலையின் படம் வெளியிடப்பட்டது தவறு என்றும் இதை செய்தவர்கள் யார் என்று விசாரிக்க வேண்டும் என்றும் அக்கோயிலின் தலைமை அர்ச்சகர் ஆச்சாரிய சத்யேந்திர தாஸ் தெரிவித்திருக்கிறார். அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோயிலில் கருவறையில் ராமர் சிலை வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கண்கள் துணியால் கட்டப்பட்டிருக்கும் ராமர் சிலையின் படங்கள் இணையதளத்தில் வேகமாக பரவின. இதைத் தொடர்ந்து கண்கள் தெரியும் வகையில் உள்ள முழு சிலையின் படங்களும் வேகமாக பரவின. இதுகுறித்து ராமர் கோயிலின் தலைமை அர்ச்சகர் ஆச்சாரிய சத்யேந்திர தாஸ் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். சிலைக்கு உயிரூட்டும் நிகழ்வான பிராண பிரதிஷ்டை நிகழ்வுக்கு முன் கண்கள் தெரியும் நிலையில் உள்ள படம் வெளியாகி இருக்கக்கூடாது என்று ஆச்சாரிய சத்யேந்திர தாஸ் தெரிவித்திருக்கிறார். இந்த படம் எப்படி வெளியானது என்று விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்.
ராமர் கோவிலில் வழிபாடு நடத்த செவ்வாய் முதல் பொதுமக்கள் அனுமதிக்கப்பட உள்ள நிலையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அயோத்தியில் பல்லாயிரக்கணக்கானோர் குவிந்து வருகின்றனர். இதனையடுத்து அயோத்தியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. வரும் 22ஆம் தேதி அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழா நடைபெறுகிறது. இவ்விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, பல்வேறு துறைகளைச் சேர்ந்த புகழ்பெற்ற நபர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்நிலையில் நகரம் முழுவதும் பாதுகாப்பு படைகளின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. நகருக்குள் நுழைவதற்கான முக்கிய சாலைகளில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு தீவிர பாதுகாப்பு சோதனைகள் நடைபெற்று வருகின்றன. அத்தியாவசிய வாகனங்கள் மட்டுமே நகருக்குள் அனுமதிக்கப்படுகின்றன. பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்யும் கடைகளை மட்டுமே திறக்க அனுமதிக்கப்பட்டுள்ளன. அகண்ட பாரதத்தின் முதல் படிதான் அயோத்தி ராமர் கோயில் என மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் தெரிவித்திருக்கிறார். மத்திய பிரதேச தலைநகரில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்ச்சி ஒன்றில் முதலமைச்சர் மோகன் யாதவ் பேசினார். அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டது இறைவனின் விருப்பப்படி நடந்தது என்று தெரிவித்த அவர், கடவுள் விரும்பினால் அகண்ட பாரதம் கனவும் கைகூடும் என்று தெரிவித்தார். அகண்ட பாரதம் கனவு இன்று இல்லாவிட்டாலும் நாளை நிச்சயமாக நடக்கும் என்றும், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற பகுதிகள் நம்மோடு இணையும் என்றும் அவர் கூறினார். டெல்லி உள்ளிட்ட வடமாநிலங்களில் கடும் பனிமூட்டம் நிலவியதால் ரயில்களின் சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டது. டெல்லிக்கு செல்லும் சில ரயில்கள் சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக தாமதமாக சென்றதால் பயணிகள் மிகுந்த இடையூறை எதிர்கொண்டனர். பனிமூட்டம் காரணமாக 11 ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டதாக ரயில்வே நிர்வாகம் கூறியுள்ளது. டெல்லி தவிர பஞ்சாப், ஹரியானா, திரிபுரா, உத்தராகண்ட் உள்ளிட்ட வடமாநிலங்களில் பனிமூட்டம் அதிகரித்து காணப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். அடுத்த 5 நாட்களுக்கு வடமாநிலங்களில் அடர்த்தியானது முதல் மிக அடர்த்தியானது வரையில் பனிமூட்டம் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் பனிமூட்டம் இருக்கும் என்பதற்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு ஆம் ஆத்மி கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்து கருத்தறியும் குழுவிற்கு ஆம் ஆத்மி கட்சி எழுதியுள்ள கடிதத்தில், இத்தகைய நடைமுறை நாடாளுமன்ற ஜனநாயகம், அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு மற்றும் நாட்டின் கூட்டாட்சி அரசியலை சேதப்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெளிப்படையாக விலைக்கு வாங்குதலை இத்தகைய புதிய முறை ஊக்குவிக்கும் எனவும் ஆம் ஆத்மி எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதால் செலவினம் அதிக அளவில் குறையும் என கூறப்படும் நிலையில், இத்தகைய நடைமுறை மூலம் இந்திய அரசாங்கத்தின் ஆண்டு பட்ஜெட்டில் 0.1 விழுக்காடு மட்டுமே குறையும் எனவும் ஆம் ஆத்மி கட்சி கூறியுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆதரித்து வரும் நிலையில், இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. நுகர்வோருக்கு சிறப்பான சேவை வழங்கும் மின் விநியோக நிறுவனங்கள் குறித்த தரவரிசை பட்டியலை மத்திய மின்சார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இதில் ஏ என்ற தரக்குறியீட்டோடு தமிழகத்தின் டான்ஜெட்கோ 2வது பிரிவில் உள்ளது. மகாராஷ்டிராவில் 1, ஆந்திராவில் 3, தெலங்கானாவில் 2, மணிப்பூரில் 1 என வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 7 மின் விநியோக நிறுவனங்களும் ஏ தரக்குறியீட்டுடன் 2வது இடத்தில் உள்ளன. டெல்லியில் உள்ள 3 மின் விநியோக நிறுவனங்களும் உத்தரப்பிரதேச மின் விநியோக நிறுவனம் ஒன்றும் A+ மதிப்பீட்டுடன் முதல் பிரிவில் உள்ளன. நாடெங்கும் உள்ள 62 மின் விநியோக நிறுவனங்களின் செயல்பாடுகளின் அடிப்படையில் A+ முதல் D வரை 7 வகையான மதிப்பீடுகள் வழங்கப்பட்டன. இதில் தமிழகம் 2வது பெரிய தரக்குறியீடான A என்ற குறியீட்டை பெற்றுள்ளது. முந்தைய 2022ஆம் ஆண்டை காட்டிலும் டான்ஜெட்கோ ஓரிடம் முன்னேறியுள்ளது. தை மாத கிருத்திகை விழாவை ஒட்டி திருத்தணி முருகன் கோயிலில் பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து வழிபட்டு வருகின்றனர். அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடாக திகழும் திருத்தணி முருகன் கோயிலில் தை மாத கிருத்திகை விழாவை ஒட்டி பக்தர்கள் காவடிகளுடன் மலை கோயிலுக்கு வந்த வண்ணம் உள்ளனர். அதிகாலை மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற நிலையில் முருகருக்கு தங்க கவசம், தங்கவேல் மற்றும் வைர ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டன. தை கிருத்திகையை ஒட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மலை கோயிலுக்கு வந்து பல மணி நேரம் காத்திருந்து வழிபட்டு செல்கின்றனர். பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற மொட்டையடித்தும், மலர் காவடி, மயில் காவடி, பால் காவடி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். பீகார் மாநிலத்தை தொடர்ந்து ஆந்திராவிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடங்கியுள்ளது. நாடெங்கும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குரல் கொடுத்து வருகின்றன. இதில் முதலாவதாக பீகார் மாநிலம் சாதிவாரி கணக்கெடுப்பை கடந்த ஆண்டு நடத்தியது. இதில் கிடைத்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கூடுதல் ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இந்நிலையில் சாதிவாரி கணக்கெடுப்பை ஆந்திர அரசும் தொடங்கியுள்ளது. 10 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கணக்கெடுப்பில் சாதி குறித்த விவரங்கள் தவிர பொருளாதாரம், கல்வி, வேலை உள்ளிட்ட தகவல்களும் சேகரிக்கப்படும்.
உலகிலேயே பெரிய அம்பேத்கர் சிலை ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் திறக்கப்பட்ட அதே நாளில் சாதிவாரி கணக்கெடுப்பும் தொடங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த கணக்கெடுப்பில் தெரியவரும் தகவல்களை கொண்டு பின்தங்கியுள்ள சமூகங்களை முன்னேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அமைச்சர் ஸ்ரீனிவாச வேணுகோபாலகிருஷ்ணா தெரிவித்தார். மகர விளக்கு மகா உற்சவத்தின் ஒரு பகுதியாக வான வேடிக்கையுடன் மேளதாளங்கள் முழங்க தீப்பந்தங்கள் சூழ சபரிமலை சன்னதியிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்ட ஐயப்பனுக்கு சரங்குத்தியில் எழுந்துள்ளல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மகர ஜோதிக்கு 5 நாட்களுக்கு பிறகு மகோற்சவம் நடத்தப்படும். அதன்படி மாளிகாபுரத்திலிருந்து ஐயப்பன் சரங்குத்திக்கு ஊர்வலமாக சென்றார். அங்கு களமெழுந்து சடங்கு முடிந்ததும் அத்தாழ பூஜை நடைபெற்றது. பின் பந்தள மகாராஜா வழங்கிய திருவாபரண பெட்டியில் உள்ள கொம்பு மீசையுடன் கூடிய திருமுகத்துடன் ஐயப்பன் மாளிகைபுரத்திலிருந்து சரங்குத்தி வரை சென்றார். வேட்டைக்கு அழைக்கும் நாயாட்டு விழியும் நடத்தப்பட்டது. அனைத்து பூஜைகளும் முடிந்து இந்த ஆண்டின் நீண்ட மகர மண்டல பூஜை காலம் நிறைவடைந்தது. மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜை காலகட்டத்தில் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் 357 கோடி ரூபாயை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். கடந்த ஆண்டை விட மகர விளக்கு பூஜை காலகட்டத்தில் கூடுதலாக 10 கோடியே 35 லட்சம் ரூபாய் காணிக்கை கிடைத்திருப்பதாக தேவசம் போர்டு தலைவர் PS பிரசாந்த் தெரிவித்திருக்கிறார். பிரசாத விற்பனையின் மூலம் சுமார் 164 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முறை சுமார் 50 லட்சம் பக்தர்கள் சபரிமலையில் ஐயப்பனை தரிசித்து சென்றுள்ளனர். தேவையான அடிப்படை வசதிகள் 7 மாதங்களுக்கு முன்பே மேற்கொள்ளப்பட்டதால் பிரச்சனையின்றி பக்தர்கள் வழிபாடு செய்ததாகவும் கூறப்படுகிறது. அரசியல் நோக்கத்திற்காக சில தீய சக்திகள் சபரிமலை குறித்தும் பக்தர்கள் குறித்தும் பொய் பரப்புரை செய்ததாகவும் தேவசம் போர்டு குற்றம் சாட்டியுள்ளது. தை மாதத்தின் முதல் முகூர்த்த நாளை முன்னிட்டு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் மல்லிகைப்பூ 1 கிலோ 6000 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கன்னியப்பிள்ளைப்பட்டி, ராஜதானி, பாலக்கோம்பை, தெப்பம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் மல்லிகை, முல்லை, ரோஜா உள்ளிட்ட ஏராளமான பூக்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகின்றன. இங்கு பறிக்கப்படும் பூக்கள் தெப்பம்பட்டி சாலையில் உள்ள மலர் சந்தையில் ஏலம் விடப்படுகிறது. பனிப்பொழிவு காரணமாக மல்லிகை பூ வரத்து குறைவாக உள்ளதால் விலை கடுமையாக உயர்ந்தது. 1 கிலோ மல்லிகை 5000 ரூபாய் முதல் 6000 ரூபாய் வரை ஏலம் போனது. மல்லிகை விலை அதிகரித்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். திமுக இளைஞரணி மாநாட்டில் பங்கேற்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று மாலை சேலம் செல்கிறார். சேலம் மாவட்டம் ஆத்தூருக்கு அருகே உள்ள பெத்தநாயக்கன் பாளையத்தில் திமுக இளைஞரணியின் 2வது மாநில மாநாடு நாளை நடைபெறுகிறது. இதில் பங்கேற்கும் பொருட்டு மாலை 5 மணி அளவில் சேலம் செல்லும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாநாடு நடைபெறும் இடத்தை நேரில் பார்வையிடுகிறார். தொடர்ந்து மாநாட்டின் சுடரொடியை ஏற்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நீட் தேர்விற்கு எதிராக ஒருங்கிணைக்கப்பட்ட இருசக்கர வாகன பேரணியை பார்வையிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இந்நிலையில் ஏற்பாடுகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டார். 1.5 லட்சம் பேர் அமரக்கூடிய வகையில் மிகப்பெரிய பந்தல் அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் திடலின் உள்ளேயும் வெளியேயும் மாநாட்டு நிகழ்வுகளை காணும் வகையில் LED திரைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சிறுநீரக தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட மாணவியை தேர்வுக்கு இடையில் கழிவறைக்கு செல்ல அனுமதிக்காத நிகழ்வு செங்கல்பட்டு அரசு சட்டக் கல்லூரியில் நடந்துள்ளது. 2ஆம் ஆண்டு சட்டக்கல்வி பயின்று வரும் அந்த மாணவி உடல்நலக்குறைவுடன் தேர்வு எழுத வந்திருக்கிறார். அவரால் நீண்ட நேரம் சிறுநீர் வெளியேற்றாமல் இருக்க முடியாது. அவ்வாறு செய்தால் தொற்று ஏற்பட்டு மிகுந்த பாதிப்பு ஏற்படும் அபாயமும் அந்த மாணவிக்கு உள்ளதாக கூறப்படுகிறது. இச்சூழலில் தேர்வுக்கு இடையில் தன் மருத்துவ நிலையை எடுத்துக் கூறி கண்காணிப்பாளரிடம் கழிவறைக்கு செல்ல அந்த மாணவி அனுமதி கேட்டிருக்கிறார். ஆனால் அதற்கு அந்த தேர்வு கண்காணிப்பாளர் அனுமதி மறுத்துள்ளார். நீண்ட நேரம் எடுத்துக் கூறியும் அவர் மனமிறங்காததால் வேறு வழியின்றி தேர்வின் பாதையிலேயே அந்த மாணவி எழுந்து சென்று விட்டார். தேர்வில் முறைகேடுகளை தடுக்கவே இடையில் எழுந்து செல்ல அனுமதி வழங்கப்படுவதில்லை. அதே சமயம் மனிதாபிமான அடிப்படையில் தனக்கு பேராசிரியர்கள் உதவ முன்வந்திருக்கலாம் என சம்பந்தப்பட்ட மாணவி ஆதங்கத்தோடு தெரிவித்தார். தேனி மாவட்டம் போடியில் சுகாதார வளாக கட்டடங்களின் மேற்கூரைகள் பெயர்ந்து இடிந்து விழும் நிலையில் ஆபத்தாக காட்சியளிக்கிறது. ஒருங்கிணைந்த ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான சுகாதார வளாகம் முறையான பராமரிப்பின்றியும் மின் கட்டணம் முறையாக செலுத்தப்படாதவனும் மின் இணைப்பு துண்டிக்கப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. மேலும் இங்குள்ள கழிப்பறைகளை பயன்படுத்த முடியாத அவல நிலையிலும் எந்நேரமும் இந்த கட்டடம் இடிந்து விழும் நிலையிலும் காணப்படுகிறது. ஆத்துக்காடு
மலை கிராமத்தில் உள்ள ஆற்றில் புதிய தலைமுறை செய்தியின் விளைவாக இரும்பு பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஆத்துக்காடு மலை கிராமத்தில் உள்ள ஆற்றை மூங்கில் கயிற்றின் மூலம் ஆபத்தான முறையில் விவசாயிகள் கடந்து வந்தனர். இதனால் விளைபொருட்களை பாதுகாப்பாக கொண்டு செல்ல முடியாத நிலை இருந்து வந்தது. கடந்த 50 ஆண்டுகளாக தொடரும் இந்த அவல நிலை குறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. இதையடுத்து அந்த கிராமத்திற்கு நேரடியாக சென்ற அதிகாரிகள் முதற்கட்டமாக இரும்பு பாலம் அமைக்கும் பணிகளை தொடக்கி வைத்தனர். மணல் மூட்டைகள் ஆற்றின் நடுவே ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் அடுக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. வனத்துறையினரின் அனுமதி பெற்ற பின் இந்த இடத்தில் கான்கிரீட் பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். கவரை கட்டிட்டு நாங்கள் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து புதிய தலைமுறையிலேருந்து நியூஸ் எடுத்து போய் போட்ட உடனே எங்களுக்கு இன்றைக்கே உடனே அதிகாரிகள் பார்வையிட்டு ஒரு இரும்பு பாலம் தற்காலிகமாக இப்போதைக்கு இரும்பு பாலம் அமைச்சு தரோம்னு சொல்லி வேலை நடந்துட்டுருக்கு. அதனால் அது தற்காலிகமாக இல்லாமல் எங்களுக்கு நிரந்தரமான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பாலம் எங்களுக்கு வேணும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு கட்டுப்பட்ட இடமா இருக்குது. அப்போ அதனால் நாங்கள் மேல்முறையிட்டு அதை பெண்ணித்தாரம் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு அது உடனே எங்களுக்கு பெண்ணித்தர மாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது ஒரு பாலம் ஸ்டாண்டர்டான பாலம் அமைச்சு தர மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். நான் தெரியுது எங்களுக்கு இந்த நியூஸை எடுத்து போட்டு இதை எங்களுக்கு பெண்ணி கொடுத்ததுக்கு இந்த புதிய தலைமுறை டிவிக்கு நன்றியை தெரிவித்துக்கிறோம் கிராம சார்பாக. மதுரை அலங்காநல்லூரில் திறக்கப்பட உள்ள ஜல்லிக்கட்டு அரங்கத்தை அமைச்சர் மூர்த்தி ஆய்வு செய்தார். அலங்காநல்லூர் கீழக்கரையில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தை வரும் 24ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். 67 ஏக்கர் பரப்பளவில் 60 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு அரங்கத்தை திறந்து வைத்து அங்கு முதல் ஜல்லிக்கட்டு போட்டியையும் ஸ்டாலின் தொடக்கி வைத்து பார்வையிடுகிறார். இதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் இதன் தொடக்க விழா முன்னேற்பாட்டு பணிகளை வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி நேரில் ஆய்வு செய்தார். தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான ஏற்பாடுகளையும் அவர் பார்வையிட்டார்.